2021 தேர்தல் அப்போ இந்தியாவிலே அதிகமான இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு அக்கா கனிமொழி சொன்னாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 60க்கும் மேற்பட்டவங்க கள்ளச்சாராயம் குடித்து உயிர் மாண்டு போனது. இன்றைக்கு அந்த 60 குடும்பங்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கிறது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தவில்லை. பாபநாசம் தொகுதியில் 1000 நாட்களை கடந்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு கரும்பு ஆலை மூடப்பட்டு இருக்கிறது. அங்கே அந்த கரும்பு ஆலையிலிருந்து அரசாங்கத்திடமிருந்து 200 கோடி ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை பாக்கி இருக்கிறது. அதையெல்லாம் தராமல் 80 கோடி ரூபாய்க்கு திமுகவை சேர்ந்த 2 நபர்களுக்கு அந்த கரும்பாலை விற்கப்பட்டு இன்றைக்கு அது சாராய ஆலையாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னும் நீடிச்சது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அடுத்த தலைமுறை கேள்விக்குறியான நிலைமையில் இருக்கும். வரக்கூடிய தேர்தலில் சிந்திச்சு சிறந்த கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.